அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய டேக் என்ன அபவுட் தி ஹோல் திங்? இதில் நடந்த விஷயங்களை பற்றி ஆஸ் அன் அப்சர்வர் பார்த்துருப்பீங்க, ஊடகங்களில் வந்தது பார்த்துருப்பீங்க. யூ மைட் ஹேவ் சம் இன்டராக்ஷன் வித் சம் ஆஃப் த பீப்புள் கன்சர்ன். இல்லை, இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து 3 தனித்தனி விஷயமா அதில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து எவ்வளவு பணம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதன் விளைவாக எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுதுங்கிறது. அதை சொல்லும்போது அது வந்து வெறும் ஒரு யூகம் தான், அது ஒன்றும் அசல் பணம் கிடையாது, கற்பனை தான், நோஷனல் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. அந்த நோஷனல் ஆர்குமெண்ட் வந்து வேலிட் இல்லை ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு வாங்கிறவங்க முதல்ல லைசன்ஸ் வாங்கின பார்ட்டி பூரா 7 மடங்குக்கு அவங்களோட ஷேர் வேல்யூவை ஏற்றிட்டு போகிறாங்கன்னா அவங்க இந்த லைசன்ஸ் கையில் இல்லைன்னா அவங்களுக்கு 7 மடங்கு அவங்க ஷேர்ஸ் வேல்யூ நோஷனல் சொல்ற கான்செப்ட்டுக்கு போனா ஈவன் ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலையே அந்த மாதிரி எல்லாமே நோஷனல் தான், எல்லாமே நோஷனல் தான். விற்கும் போது ரியலைஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா அது விற்கிற நேரத்தில் தான் அந்த பணம் கைக்கு வருது கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் லைசன்ஸ் வாங்கின கம்பெனி தன்னோட ஷேர்ஸ் அதிக விலைக்கு விற்குதுன்னா அந்த லைசன்ஸுடைய வேல்யூனால தான் அதோட ஷேர் 7 மடங்கு அதிகம் போகுதுங்கிற போது இவ்வளவு மடங்கு அதிகம் போகிற ஒரு லைசன்ஸை கொடுக்க ஏற்பாடு பண்ணவர் நடுவில் எவ்வளோ பணம் இவங்களோட பேரம் பேசி வாங்கினார்னு கேள்விக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. அப்போ 1,76,000 கோடி இல்லைன்னே வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. அது வெறும் 76,000 கோடியாக இருக்கட்டும் அல்லது வெறும் 6,000 கோடியாக இருக்கட்டும், நான் அந்த அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரேன். நீங்கள் அவ்வளவு குறைச்சி பார்த்தீங்கன்னா கூட அந்த 5,000 கோடி 6,000 கோடிங்கிறதே மிகப்பெரிய தொகை தான், அது ஒன்றும் சின்ன தொகை கிடையாது. அவ்வளோ 1,76,000 கோடி இல்லைப்பா வெறும் 5,000 கோடி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வெறும் ₹1 இருந்தால் கூட சொல்ல முடியாது. ஆனால் இது வெறும் 6,000 கோடியாக இருந்தால் கூட ஒரு பெரிய தொகைன்னு தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இது ஒரு எலிமெண்ட் இந்த ஊழலில் பொறுக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்கிறது அது ஒன்று. ரெண்டாவது வந்து நாட்டுக்கான இழப்பு. ஆமாம், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் இழப்புங்கிறது மட்டும் இல்லை, இவ்வளவு இழப்பு அங்கே வருதுன்னா வேற யாருக்கும் அது கெயினாக இருக்கு. அன்லாஃபுல் கெயின். ஆமாம், இங்க இருந்த அன்லாஃபுல் கெயின் எங்க இருக்கு, யாருக்கு கெயின் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ யாருக்கு கெயின் வருதுங்கிற கேள்வி வரும்போது அதுதான் ரெண்டாவது எலிமெண்ட். அதுதான் கெயின் யாருக்கு வருதுன்னா பதவியில் இருக்கிறவங்க, யார் இது சம்மந்தப்பட்டவங்கன்னு. நான் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அடிப்படையில் நான் பார்க்குறேன்னா, ஒரு நமக்கு வந்து நம்முடைய சிஸ்டமில் லஞ்சம் ஊழல்லாம் ஒரு அரசு அமைப்பில் எப்படி செயல்படும்னு நமக்கு ஜென்ரலாக அனுபவத்தில் பார்க்குறோம், தெரியும். ராஜாங்கிற ஒரு ஆள் வந்து தனிநபராக இந்த 1,76,000 கோடியில் ஒரு 5,000 கோடி அவருக்கு லாபமாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா இந்த ஒரு 5,000 கோடி அவர் ஒரு நபராக தூக்கிட்டு போயிருக்க முடியும்னு நான் நினைக்கல. என்ன அப்படி போகிறதுக்கு சுற்றி இருக்கிறவர்களோ அவருடைய கட்சியை சேர்ந்த தலைமையோ யாரும் நிச்சயம் அதை அனுமதிக்க போகிறதும் இல்லை. அப்போ நிச்சயமாக இந்த கண்டிப்பாக அப்படி இருந்தால் அவரோட ரெசிக்னேஷனுக்கு இந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரை